மின் கட்டண உயர்வை கண்டித்து வேலூரில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தேமுதிக கட்சி சார்பாக வேலூர் மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் புறநகர கழக மாவட்ட செயலாளர் பிரதாப் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கண்டன உரையாற்ற கழக மாநில மாணவரணி துணைச் செயலாளர் பம்மல் ஜே ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தமிழகத்தில் அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வையும் தமிழகத்திற்கு காவிரி நதிநீரை திறக்காத கர்நாடகா அரசை கண்டித்தும் ரேஷனில் அத்தியாவசிய பொருட்கள் கடந்த சில மாதங்களாக கிடைக்காததாலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் MC சேகர், மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் VR சண்முகம், மாவட்ட அவைத் தலைவர் ஜெகதீசன் பாலமுருகன், மாவட்ட பொருளாளர் JCB சுரேஷ், தனசீலன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் CA சீனிவாசன், செந்தில்குமார், சுபேர், ஜமுனா ராணி, ரமணி, கலைஞர் லோகநாதன், கலைவாணி, சந்திரவேலு, தலைமை கழக பேச்சாளர் LK சுகுமார், செயற்குழு உறுப்பினர் ஞானவேல், தயாளன், பொதுக்குழு உறுப்பினர்கள் SP முரளி, அப்துல் ரசூல், AR சரவணன், தன்ராஜ், ஒன்றிய கழகச் செயலாளர்கள் VK சுரேஷ் பாபு, தேவன், யுவராஜ், விநாயகம், அன்னக்குடி, வினோத், அக்பர், உமா கான், குடியாத்தம் நகர செயலாளர் செல்வகுமார், மாரிமுத்து, மாநகர பகுதி செயலாளர்கள் ரஜினி, செல்வகுமார், சங்கர், கோகுல், முருகன், ஈசா, கார்த்திக், சங்கர், மகளிர் அணி மகாலட்சுமி, லதா, நிஷா, கேப்டன் மன்றம், சுரேஷ், முத்து, அண்ணாதுரை, சுந்தர வடிவில், குழந்தைவேலு, இளைஞர் அணி ராஜ்குமார், மணிவண்ணன், சிவகாமி, மங்கம்மாள், ஆனந்தி, வட்ட கழக செயலாளர்கள் ஆதி, பாஷா, செல்வம், பரசுராமன், ராஜா, வினோத்காந்த், ராமராஜன், சந்திரசேகர், VC ஆனந்தன், அல்லாபுரம் பகுதி முருகன், சந்திரன், சுரேஷ், வேல்முருகன், முருகேசன், தனசேகர், சத்துவாச்சேரி சுரேஷ், தேவராஜ், செம்பாக்கம், விஜயன், பாபு, ஏகாம்பரம், முத்து மற்றும் பால் விலையும் உயர்த்தாச்சு, பத்திர விலையும் உயர்த்தாச்சு, அத்தியாவசிய பொருளின் உயர்வு. அமெரிக்கா போங்க அண்ணாச்சு, முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா, முதலீடு செய்ய அமெரிக்காவா. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழ் ஆர்ப்பாட்டம், பத்திர விலையும் உயர்த்தாச்சு, அத்தியாவசிய பொருளின் உயர்வு ஆர்ப்பாட்டம், தமிழகம் முழுவதும் தழுவிய ஆர்ப்பாட்டம், தேமுதிக ஆர்ப்பாட்டம், தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம், தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம், தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம், அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், வாபீஸ் வாங்கு, வாபீஸ் வாங்கு, தினம் தினம் செத்து பொழைக்கும் குடும்பம் நடத்தும் சம்சாரம், தினம் தினம் செத்து பொழைத்து குடும்பம் நடத்தும் சம்சாரம், சம்சாரத்தின் உயிரை போக்குவது. பால் விலையும் உயர்த்தாச்சு, பத்திர விலையும் உயர்த்தாச்சு, அத்தியாவசிய பொருளின் உயர்வு. அமெரிக்கா போங்க அண்ணாச்சு, முதலீட்டை ஈர்க்க அமெரிக்காவா, முதலீடு செய்ய அமெரிக்காவா. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டனம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழ் ஆர்ப்பாட்டம், தமிழ் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், மாநில வர்த்தகணியுடைய துணை செயலாளர் VR சண்முகம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த லாய்க்கற்ற மக்கற்ற இந்த திமுகவுடைய அரசாங்கம் பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திய ஒரு பெருமை, ஒரு சாதனையை கிடைப்பதில்லை.
ரஜினி அவர்களை வரலாறு கேட்டுக் கொள்கிறோம். அதே போல செல்வகுமாரும் பகுதி செயலாளர் அரசாங்கம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. பொய்யான வாக்குறுதிகளை கூறி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோல் விலையை 75 ரூபாயும் டீசல் விலையை 65 ரூபாயமாக குறைப்போம். அது மட்டுமில்லாமல் சமையல் எரிவாயு சிலிண்டரை 500 ரூபாயாக குறைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் சாதனை இந்த திராவிட முன்னேற்ற லாய்க்கற்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எதையெல்லாம் எல்லாமே ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கூறி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தேசிய முற்போக்கு திராவிடத்தின் வாக்குறுதிகள் ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்வது எல்லாமே பொய்தான். இப்ப பாருங்க, இங்க ஒரே ஒரு ரோடு ஒரு கையில வச்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தாக்கா நட்டு போவதுக்கு கூட கீழே வாங்குறாங்க. ஏன்னா குண்டு குழி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அங்கீகார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அவர்களை ஆணைக்கேற்று நடத்தி கொண்டிருக்கின்றனர். கொஞ்சம் அகலமா அண்ணா முகுந்தண்ணா கொஞ்சம் அகலமா நிறுத்தி சொல்லுங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, அகலப்பட்டு சொல்லுங்க. மாநில அடுத்தபடியாக கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் தீப்பொறி சுகுமார் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். எங்கள் வேலுநாச்சியார் இன்றைக்கு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களும் கிடைத்துக் கொண்டிருந்ததை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி எங்கள் இதய சிம்மாசனத்தில் கோவில் கொண்டுள்ள என் தாணைய தலைவர் தங்கத்தமிழன் புரட்சி கலைஞர் கேப்டன் பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களின் ஆலோசனைப்படியும் 3 எழுத்து முத்து எங்கள் மாவட்டத்தின் சொத்து அருமை அண்ணன் மாநில கழக துணை செயலாளரும் எங்கள் மண்டல பொறுப்பாளரும் அண்ணன் எல் கே சுனீஷ் அவர்களின் ஆலோசனைப்படியும் இன்று இங்கு நடைபெற்று இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடன் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற புறநகரின் எங்கள் மாவட்டத்தின் கழக வர்த்தக துணை செயலாளர் அருமை அண்ணன் பி ஆர் சண்முகன் அவர்களே, மாநில கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் எம் சி சேகரன் அவர்களே, தலைமை கழகத்தில் இருந்து தங்கள் ஜெயராஜ் அவர்களே, என்னுடன் பயணிக்கின்ற மாவட்டத்தின் கழக அவைத்தலைவர் ஜெகதீசன் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் ஜேசிபி சுரேஷ் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, புறநகர் மாவட்டத்தின் சங்கர் அவர்களே, திருமூர்த்தி அவர்களே மற்றும் என்னுடன் பயணிக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட புறநகர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தாரக மந்திரத்தின் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் இதயத்தில் ஏழைகளின் இதயத்தில் வீட்டிற்கும் நான் வணங்கும் மனித கடவுள் புரட்சி கலைஞர் அவர்களின் நல்லாசையுடனும் தமிழகம் முழுவதும் இன்று வரிகட்டி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசை கண்டித்து மின்சார உயர்வு மற்றும் காவிரி தண்ணீர் பிரச்சனை என பல பிரச்சனைகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களினுடைய எதிர்காலம் நாளைய மக்கள் தலைவி பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறவும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இந்த மாவட்டத்தின் சொத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் எல்கேசன் அவர்களுடைய நல்லாசையுடனும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் என்னோடு தலைமையேற்றிருக்கும் மாநகரத்தினுடைய செயலாளர் கே புருஷோத்தமன் அவர்களும் உயர்வுக்காக முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம். மாற்று ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி புரியும் போது இதே மின்சாரத்திற்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள், மதுவிலக்கிற்கு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி அதிகார திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சி இந்த